ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்மளுடைய மீண்டும் ஒரு இனிய நாள் சந்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. வர அக்டோபர் மாதம் 37 என்ன வெட்டிங் பண்ணுறேன். ஷிட் இது நான் என்னோட அம்மாட்ட தான் கேட்கணும். ஸோ இதான் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது என்னோட ட்விட்டர் ஃபுல்லாக. எங்களோட அபிசான் ஜீவித் அந்த எங்களோட டைரக்டர் வந்து ப்ரப்போஸ் பண்ண வீடியோ இப்போ ட்விட்டர் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதான் டெய்லியில் வந்து லன்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 நாள் 3 நாள் ஆச்சு போல். நாங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் அதை வர முடியாமல் போயிட்டுது. அந்த டெய்லர் தான் இன்றைக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். எங்களோட சசிகுமார் நடித்து சிம்ரன் முதல்ல டீசரே பார்த்துப்போம். வேறு காமெடியாக இருக்கும். அதோட வீட்டை விட்டு இடம்பெயர்ற மாதிரி ஒரு காட்சிகள் எல்லாம் நல்லா இருந்திருக்கும். அந்த இலங்கை பேசி அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். கூட பேசாமல் பார்த்துட்டு வந்து கூட பேசணும். சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அங்கே நில்லுங்க. வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் துணியை வச்சு சுற்றுவாங்களா? துணியை வச்சு சுற்றுவாங்க. ஆசை இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுங்க. இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏன் தமிழ் வித்தியாசமா இருக்கு சார்? நீங்கெல்லாம் கேரளா கரெக்டா? இன்னிலிருந்து நீங்கள் உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போ. கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பான உன் சந்தோஷத்துலேயே கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உன் அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம்? இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும். இனிமே எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. சிலோன் தமிழர்களா? தம்பி கியூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എന്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എന്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ மலையாளம் மலை அது அவர் வந்து கேட்குறாரு. அம்மியில பேரண்டா முதல்ல சொன்னீங்கல்ல கதைக்கக்கூடாது இப்படி தமிழ்ல. அப்ப அந்த படியே மலையாளத்துல கதைக்கிறார் விளையாடுறார். சரி இந்த பேருக்கு அப்பதான் அப்ப இலங்கை தமிழ்னு கண்டுபிடிக்க மாட்டேன். அந்த பையன் மலையாள தமிழ்ல கதைக்கிறார். விளங்குதா? அதை விட பார்க்கறாங்கெல்லாம் இது மலையாளி. எங்களையும் நிறைய பேர் கேட்டிருந்தவ மலையாளம். நாங்க மலையாளம் இல்லை, இலங்கை தமிழ். அதோட சொல்லுங்க. எங்க இலங்கையில யாழ்ப்பாணம். ஸோ நாங்கள் யாழ்ப்பாணம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற விஷயத்துல வல்வெட்டித்துறை என்று காட்டுற இடம் வந்து எங்களோட இடத்துல பெரிய ஒரு வரலாற்று என்னன்னு சொல்ல, இலங்கை தமிழர் ஈழத்தமிழர்கள் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு வரலாற்று முக்கியமான இடம். வல்வெட்டித்துறைன்றது எங்களோட ஒரு தலைவர் வந்து உருவான இடம் சொல்லலாம். எங்களுக்கான ஒரு தலைவர் உருவான இடம் தான் வல்வெட்டித்துறை. அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது ஃப்ரேம். அது பிறகு அங்களோட கஷ்டங்கள் அதுகள் எல்லாம் பாரத. அதோட இந்தியாவுக்கு போய் வந்து இலங்கை தமிழ் அகதியா போய் இந்தியாவில் படுற கஷ்டங்கள் அது சம்மந்தமா அதே இந்த மாதிரி ஒரு த்ரில்லரான படமாக இருக்கு. என்னடா பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனை மாட்டினோம், அவைய தேடினோம். பார்த்தீங்களா போலீஸ் எல்லாம் சேர்ந்து தேடி போலீஸ் இல்லை நிறைய பேர் தேடுறாங்க. பெரிய நார்மலாகவே தேடுறான். இப்போ அங்கே போய் அகதியாக போனோன்னா சொல்ல மாட்டேன். அதுக்கு இருக்கிற காமெடியாக ஃபேமிலிக்கு அதுதான் அந்த படியனுக்கு அசிங்கப்படிய. அதுக்கு ஜோய்வாசல்ல உதவோடையும் கலைக்க வேண்டாம். அண்ணாக்கும் கோபி தான் திதிரிப்பாரு. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். உண்மையாக இந்த படம் நல்லா இருக்கும்.
இலங்கை தமிழருக்கும் கனெக்ட் கனெக்ட் பண்றக்கூடிய மாதிரியான நிறைய சிம்பாலிக் எல்லாம் இருந்தது. அந்த புளி எடுக்கிற வழியில பேக்ல இருந்து அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஒத்து போற மாதிரி. அதோட என்ன விஷயம்னா அப்படி ஒத்து போற விஷயங்கள் நல்ல விஷயம் காட்டியிருந்தாலும் அது என்ன சரியான விதத்துல காட்டியிருக்கணும். நாங்க ஆல்ரெடி சில இந்தியன் மூவிஸ் பார்த்துருக்கோம்ல, சிலதுல ஈழத்தமிழர்கள் அந்த விஷயங்களை காட்டுறோம் வந்துட்டு சில அதை சரியா காட்டாம அதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஈழத்தமிழோட வரலாறுன்னு ஒரு பெரிய விஷயத்த கையில் எடுக்கும் போது அது சென்சிட்டிவான விஷயம் அப்படியான விஷயம். அதெல்லாம் நாங்களே அதை கதைக்கிறோம் ஏன்டா அது ஒரு சென்சிட்டிவான விஷயம். அது வேற, அது ஒரு வேற எங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்போ அது வந்து இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி. கடைசியாக நீ என்ன இலங்கையாண்டா நான் டூரிஸ்ட் இலங்கையிலேருந்து வந்தேன், ஏதோ ஒரு டூரிஸ்ட் என்று சொல்கிறேன் அந்த படியான. அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த காமெடி நல்லாங்க. அதே நேரத்தில் ஏதோ பிரச்சனையும் நடக்குது, ரெண்டும் கலந்து அந்த சீன்றம் அந்த பீச்சியம் ஒன்று வேறு முடியல, உண்மையாக நல்லா இருக்குது. அதோட நான் ஒன்று யோசிக்கிறேன், வெல்வெட்டித்துறைன்னு சொல்லி காட்டினோம். ஸோ அதுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்கும் நினைக்கிறேன். இலங்கையில் வெல்வெட்டித்துறை தான் இந்த அப்போ தானே இன்னும் கொஞ்சம் கனெக்டாக இருக்கு. அது உண்மையாகவே இலங்கை யாழ்ப்பாணம்ன்றால் இந்த எங்களை இலங்கை தமிழ்லேயே ஒரு தூய தமிழ். இலங்கை தமிழ் இல்லை, உலகளாவிய ரீதியிலேயே யாழ்ப்பாண தமிழ் தான் சரியான தமிழ்னு சொல்லி இந்தியாவில் ஒரு அறிஞர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூஸ்ல எல்லாம். இப்போ எங்களோட ஸ்லாங் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு இருக்கு. நான் பார்க்கக்கூடிய இருக்குது. ஏன்டா நிறைய படங்கள் தென்னிந்திய படங்கள் இந்த வருகையால் அதை நாங்கள் பார்த்து அதில் இருக்கிற அப்படியே அந்த பேச்சு வழக்குகள் எடுத்து நாங்களும் கதைக்கு தொடங்கிட்டோம். வேறு வழி இல்லாமல் அதை நான் ஆனால் இன்னும் உலகம் பார்த்தாலும் எங்களை அறியாமையே நிறைய பேர் காட்டுறேன். எங்களை தமிழையே பார்த்து கேட்குறேன். நான் கண்டுபிடிச்சிருக்கணும் எங்களை தமிழ் எங்கே போனால் யாழ்ப்பாணம் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்டா யாழ்ப்பாணம் இலங்கையோடு கண்டுபிடிச்சிருவேன். அந்த அளவுக்கு எங்களை தமிழ் அப்படியே இருக்கு. மாறாம் கொஞ்சம் பேருக்கு எங்களை எப்படி அதை எங்களை நாங்கள் சினிமா இல்லை எங்களை கேட்டு சில பேர் கேட்டிருக்கணும். நீ இந்தியா அண்டு நம்ம வந்து இங்கே போனோம் சீதை கோயில், ராமன் சீதை கோயில் போனேன். அப்போ அங்கே போக அது வந்து இந்தியாக்காரன் நடத்தி கொண்டிருக்கணும் அந்த கோயில். இலங்கையில் இருக்கிற சீதாராமன் கோயில் ரெண்டு இருக்கு நுவர்லியா. அதை வந்து இந்தியாக்காரர் நடத்தி கொண்டு இருக்கணுமா அவங்க. அப்போ அதை வாசகாக இந்தியாக்காரர் அவர் நாங்கள் எங்களுக்குள்ளே காய்ச்சி கொண்டு போனாங்க. போகும்போது அவர் கேட்டார், நீங்கள் என்ன இந்தியாவை நீங்கள் கேட்டேன். அப்போ நான் இல்லை எங்களை கதையை இந்தியாவை இலங்கை யாழ்ப்பாணம் மட்டும் சொன்னேன். யாழ்ப்பாணம் கிடக்கு இப்படி அப்படி அந்த சில வார்த்தைகள் வச்சு கண்டுபிடிச்சு. அது ஒரு நல்ல தமிழ். அதுக்காண்டு இந்தியா தமிழ் கூடாது அப்படி சொல்லல. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஒரு ஐடென்டிட்டி இருக்குமா தான் அந்த தமிழ் வந்து எங்களோட ஐடென்டிட்டி. இப்போ இந்தியாவிலவே எவ்வளவு ஸ்லாங் இருக்கு. மதுரைக்கு ஒரு ஸ்லாங், திருச்சிக்கு ஒரு ஸ்லாங், கோவைக்கு அதையும் பார்க்க ஆசையாக இருக்கு. கேரளா தமிழ் மலையாளமே ஒரு தமிழ்லேருந்து வளர்ந்த மொழி தான் மலையாளம். கன்னடம் எல்லாமே ஒரு தமிழ்லேருந்து வளர்ச்சியான மொழி தான். அதான் சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வந்து தமிழ்ல இருந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து போனது எல்லாமே அந்த இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் வசனங்கள் வந்து தமிழ் ஒத்த வசனங்களா இருக்கு. ஸோ அப்படி பார்க்க நாங்க பறஞ்சது அது மலையாளம் பறையிறது. ஆனா கதைக்கிறத வந்து கிராமப்புறங்கள்ல கதைக்கிறவ நீ பறஞ்சிடாது இந்த விஷயத்தை அதையோட சரியோ பறையாமீர் நீ பறையாமீரு வேண்டா நீ பறையாமீரா நீ சத்தமாக அந்த பறையாமீரதான் மலையாளத்துல பறையாத வந்து கதைக்காது என்று யாழ்ப்பாண தமிழ்ல நான் கதைக்காது என்று இந்தியால வந்து பேசாது என்று சொல்றது, பேசுறது அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்கட தமிழ். சரி, இந்த டெய்லர் படிவா தமிழுக்குள்ள போயிட்டோம். தமிழுக்குள்ள டெய்லரை பார்த்தீங்கன்னா உண்மையாவே ப்ராமிசிங்காக இருக்குன்னு இது ஒரு நல்ல படமா வருமன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்திருக்கு. பின்னால் எங்களோட பார்த்தீங்கன்னா அதை சொல்லிட்டேன். அவர் நல்ல வேறு லெவலில் விஜயம் போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி சசிகுமார் ஆக்டிங் இதில் வித்தியாசப்பட்டிருக்கு. அதை நான் சொல்ல வேணும். சிம்ரன் யதார்த்தமான சிம்ரன் நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். அதில் வந்து முக்கியமாங்கிற இவர் ஆவேசம் படத்தில் வருவார். அந்த பகத் பாசிலுக்கு விரும்பிய நவரா வருவார். கடைசி அவர் மகனா வரார். அவர் கொஞ்சம் வளர்ந்த மகனா வரார். அடுத்த குட்டி மகன். அந்த வளர்ந்த மகனால நிறைய பிரச்சனை வருமோ இல்லை அவங்க அந்த அப்பாவை இது பண்ற மாதிரி அது ஒரு ஃபேமிலி ட்ராமா. அது நல்லா இருக்கு பார்க்க. டெய்லர் பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த படமும் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். நாங்கள் கொஞ்சம் ஆவலாக இருக்கோம். இதில் எங்களை பற்றி எங்களோட நாடை பற்றி இதில் பற்றி என்னதை சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்டாக எங்களோட தமிழ் எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்காக ஆர்வமாக உள்ளோம். இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.